இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தேவனையே நோக்கி அமர்ந்திருப்போம். சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இதே வசனத்தை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நாம் வாசிக்கும் போது, ட்ரூலி மை சோல் சைலண்ட்லி வெயிட்ஸ் ஃபார் காட், ஃப்ரம் ஹிம் கம்ஸ் மை சால்வேஷன் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே என் ஆத்துமா தேவனுக்காக அமைதலோடு காத்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இதே வசனத்தை நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் நாம் வாசிக்கும் போது, ட்ரூலி மை சோல் ஃபைண்ட்ஸ் ரெஸ்ட் இன் காட், மை சால்வேஷன் கம்ஸ் ஃப்ரம் ஹிம் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே என் ஆத்துமா தேவனில் இளைப்பாறுதலை காண்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இந்த இரண்டு மொழிபெயர்ப்புகளையும் சேர்த்து நாம் பார்க்கும் போது, தேவனுக்காக நாம் அமைதலோடு காத்திருக்கும் போது நம் ஆத்துமாவில் இளைப்பாறுதலை காண முடியும். ஆண்டவரோடுள்ள நம்முடைய ஐக்கியம் ஸ்திரப்படுகிறது. நானும் தேவனும் என்று தனித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற போது தேவனுடைய பிரசன்னம் நம் ஆத்துமாவில் இளைப்பாறுதலை தருகிறது. அப்போது நாம் வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று தாவீது சொல்ல காரணம் என்ன என்று அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க முடியாதபடி இந்த உலகத்திலே பலவிதமான சத்தங்கள் நம் சிந்தையை திசை திருப்புகின்றது. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் நீக்கும் போது நம் ஆத்துமாவிலே தேவன் தருகின்ற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் அட்லாண்டிக் பெருங்கடல் அருகேயுள்ள லாங் ஐலாண்டில் வசிக்கும் ஒருவர் காற்றின் அழுத்தத்தை காட்டக்கூடிய பேரோமீட்டரை வாங்கினார். அந்த இடத்தில் அடிக்கடி காற்றின் அழுத்தம் வேறுபடும், பனி பெய்யும். ஆதலால் பேரோமீட்டரை வாங்கி வந்தார். அந்த பேரோமீட்டரை வீட்டில் வைத்தவுடன் அன்று அதிலுள்ள மெர்க்குரி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. மீண்டும் அதை ஆட்டி பார்த்தார். மீண்டும் அதிலுள்ள மெர்க்குரி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அன்று காற்றின் அழுத்தம் குறைவாக இருந்ததால் பலத்த காற்று வர வாய்ப்பு உள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அன்று இவர் எதிர்பார்த்தது, இந்த பேரோமீட்டர் நார்மல் ரீடிங் தான் காட்டும், இன்று இவ்வளவு குறைவாக காட்டுகிறது, கடைக்காரர் என்னை ஏமாற்றிவிட்டார், ஒழுங்காக வேலை செய்யாத பேரோமீட்டரை கொடுத்து இருக்கிறார் என்று கோபத்தினால் அந்த பேரோமீட்டரை வீட்டின் வெளியே வைத்து விட்டார். பின் வேகமாக கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதி ஆஃபீஸ் போகும் வழியிலே அதை போஸ்ட் செய்தார். பின் அலுவலகத்தில் தன்னுடைய வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு இரவிலே வெகு நேரம் கழித்து வந்து பார்த்தபோது அவருடைய வீட்டின் வெளியே வைத்திருந்த பொருட்களை காணவில்லை. காற்று அதிகமாக இருந்தபடியினால் வெளியே வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி போயிருந்தது. காரணம், இந்த சுழல் காற்று வருவதை சரியாக கூறின பேரோமீட்டரை அவர் நோக்கி பார்க்கவில்லை. அன்று அவர் எதிர்பார்த்தபடி அந்த பேரோமீட்டர் செயல்படாததால் கோபப்பட்டார். இதுபோல நாமும் தேவனையே நோக்கி அமர்வதை தெரிந்து கொள்வோம். அதை நாம் விட்டுவிடும் போது ஆண்டவருடைய காரியத்திலே கவனம் செலுத்த முடியாமல் போய்விடும். அப்பொழுது நம்முடைய இளைப்பாறுதலையும் தேவ சமாதானத்தையும் நாம் இழந்து போவோம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது எங்களுடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதலை, சமாதானத்தை, உங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமப்பா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உங்க மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.